அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தீர்ப்பு நாளைக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படின்னு உள்ள தலைப்புல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சூரா 59 வசனம் 18 அல்லாஹ் சொல்றாங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டவரே உங்களைத்தான், நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு ஆன்மாவும் நாளை என்ன முற்படுத்தி அனுப்புகின்றது என்பதை பரிசீலித்துக் கொள்ளட்டும். நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் நம்மளுக்கு நம்பிக்கை கொண்டோரே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொண்டவங்களை குறிப்பிச்சு அல்லாஹ் அழைத்து சொல்றாங்க, உங்களோட ஆன்மாவுக்கு நீங்க என்ன முற்படுத்தி வச்சிருக்கங்க, நாளைக்கு நீங்க என்ன கொண்டு வர போறீங்க அப்படின்னு உள்ளத நீங்க சரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ டிராவல் பண்ணும்போது நம்ம என்னென்ன சாமான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். டிக்கெட்டு, அதுக்கப்புறம் மற்ற தேவையான சாமான்லாம் ஒன்று ஒன்றா எழுதி வச்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்டா எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபரிசீலனை பண்ணிப்போம் செக்லிஸ்ட் போட்டு. அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு நாளைக்கு நீங்க என்ன எடுத்து போறீங்க, அப்படி என்ன எடுத்து வச்சிருக்கங்க, அதை நீங்க பரிசீலிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம கிட்ட ஒரு ஒரு வேலையா கொடுத்துருக்காங்க. ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு நாளை பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அந்த தீர்ப்பு நாள் எப்படிப்பட்டது, அந்த தீர்ப்பு நாளின் மீது நம்பிக்கை கொள்ளணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எப்படி நம்பிக்கை கொள்றது, குரான் அல்லாத மற்றவற்றில பின்பற்றி எப்படி ஒரு தப்பான நம்பிக்கைலாம் இருக்கு அப்படின்னு உள்ளதை பார்ப்போம். அதுக்கப்புறம் தீர்ப்பு நாளை நம்ம மறுத்துட்டா பின்விளைவுகள் என்ன அப்படின்னு உள்ளதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ஒரு தீர்ப்பு நாள் ஒரு முக்கியமான ஒரு அளவுகோலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம தீர்ப்பு நாளைக்காக நம்ம தயாரா இருக்கிறோமா அப்படின்னு உள்ளதை நம்ம பரிசீலித்து பார்க்கறத அந்த லிஸ்டையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப தீர்ப்பு நாள்னா என்னன்னா, அல்லாஹ் சூரா 20 வசனம் 15 சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவும் அதை செஞ்சதுக்குரிய காரியங்களுக்குரிய கூலி கொடுக்கப்பட்டாக வேண்டும் அப்படின்னு உள்ளது அல்லாஹ்வோட இதா இருக்கு. அதுக்கப்புறம் அந்நாளில் மனிதர்கள் அவர்களுடைய செயல்கள் காட்டுவதற்காக உயிர் எழுப்பப்படுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாள் எப்படிப்பட்டதுன்னா, யார் ஒரு அணு அளவு நல்லது செஞ்சானோ அதை பார்ப்பாங்க, அது அணு அளவு தீமை செஞ்சாலும் அதை காண்பார்கள். அல்லாஹ் இதே வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த அரபி வார்த்தையை பார்க்கும்போது இந்த ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட், சின்னதுலயே ரொம்ப சின்ன செயல் இருந்தா கூட அந்த செயலும் நீங்க உங்களுக்கு வெளிக்காட்டப்படும். அதே மாதிரி நன்மை செஞ்சாலும் அந்த அளவுக்கு நன்மை செஞ்சாலும் அது உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும். அதே அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சின்னது நீங்க தீமை செஞ்சாலும் அது உங்களுக்கு கணக்கு கொண்டு வரப்படும். அப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பு நாள் எப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல வசனத்துல வர்ணிச்சு சொல்லியிருக்காங்க. வானமானது பொறுக்கப்படும், கோள்கள் சிதறடிக்கப்படும், பெருங்கடல்கள் வெடிக்க வைக்கப்படும், சமாதிகள் திறக்கப்படும், ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணமானது எது, பின்தங்க காரணமானது எது என்பதை கண்டு கொள்ளும். அந்த நேரம் அதிர்வானது படும் பயங்கரமானதாகும், அப்படிப்பட்ட அதிர்வா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சூரா 22 அல்லாஹ் வர்ணிச்சு சொல்லும் போது, அந்நாள நீங்க காணும்போது பாலூட்டி கொண்டிருக்கின்ற ஒரு தாய் தான் சிசுவை தள்ளி விட்டுருவாங்க, அப்படிப்பட்ட நாள். கர்ப்பிணி பெண்கள் தன் கருவை சிதைச்சு கொள்ளுவாங்க. மக்கள் போதையில் இல்லாத போதே போதையில இருக்கிற மாதிரி தடுமாறுவாங்க. அப்படிப்பட்ட நாளா இருக்கு அது. தீர்ப்பு நாள் மிகவும் அச்சமூட்டக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தீர்ப்பு நாளை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாம, அல்லாஹ் இப்படிப்பட்ட தீர்ப்பு நாள்
அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் குரான்ல நிறைய வசனத்துல வந்து தீர்ப்பு நாளின் மீது நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அது வந்து நன்னெறினா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சூரா 2 வசனம் 177. அந்த வசனத்துல அல்லாஹ் வந்து ஒரு சுருக்கமா ஒரு நன்னெறினா என்ன, இதை கடைப்பிடிக்கிறவங்க தான் நன்னெறியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இதுல சூறால வந்து அல்லாஹ் வந்து நன்னெறியாளர்கள் எவர் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் சொல்ற மாதிரி, அப்படிப்பட்ட நன்னெறியாளர்கள் யாருன்னா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வாங்க, இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறுதி நாள் மீது நம்பிக்கை அவ்வளவு முக்கியமா இருக்கு. இறுதி நாள் மீது நம்ம ஒரு கரெக்டான நம்பிக்கை கொண்டு வந்தாதான் நன்னெறியாளர்கள்ல நம்ம கணக்கிடப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து வானவர்கள், வேதம், நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நன்னெறியாளர்களை பத்தி சொல்றாங்க. அதனால வந்து ஒரு நன்னெறியாளர்களோட தன்மை வந்து இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்வாங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வாங்க, அடுத்தது இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்வாங்க அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கைன்னா அல்லாஹ்வின் மீது சரியான நம்பிக்கை, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க, அல்லாஹ்வை சார்ந்திராம எந்த ஒன்றுக்கும் எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி நம்ம உண்மையான நம்பிக்கை சொல்றோமோ, உதட்டளவுல இல்லாம ஒரு உள்ளத்தளவுல நம்ம வந்து மனப்பூர்வமா எப்படி எல்லா சக்தியும் அல்லாஹ்க்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கொள்றோமோ, அதே மாதிரி இறுதி நாளும் வந்து நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த இறுதி நாள் வந்து குரான்ல எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் விளக்கி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்குன்னு. ஏன்னா இறுதி நாள்னு சொல்லிட்டு குரான் அல்லாத வேற இடத்துல பல கட்டுக்கதைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்ளாம குரான்ல அல்லாஹ் நம்மளுக்கு இறுதி நாள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இறுதி நாளை நம்ம நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்றத சில வசனங்கள்ல அது ஒரு மெயினான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து பார்ப்போம். சூரா 51 அல்லாஹ் சொல்லும் போது இறுதி நாள் வந்து நிச்சயமா நிகழ்ந்தே தீரும், அது வந்து தவிர்த்து விட முடியாதது, கண்டிப்பா வந்து இறுதி நாள் வந்து கண்டிப்பா வரும், நீங்க எல்லாரும் உயிர் திருப்பப்படுவீர்கள், அனைத்து தீர்மானங்களும் அந்நாளில் கடவுளுக்கு உரியதா இருக்கும், பரிபூர்ணமா தீர்ப்பு வந்து மாலிக்கு யோமிதீன், தீர்ப்பு வந்து அல்லாஹ்க்கு மட்டும்தான் உரியது, அல்லாஹ்வுடன் யாருக்குமே அந்த தீர்ப்புல வந்து பங்கு கிடையாது அப்படின்னு உள்ளத நம்ம வந்து நம்பணும். சூரா ஃபாத்திஹாலேயே நம்ம வந்து சொல்றோம், தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறோம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையா இருக்கு. தீர்ப்பு நாள்ல வந்து அல்லாஹ் கூட மற்றவங்களுக்கு யாருக்குமே தீர்ப்பு வழங்குறதுக்கு அனுமதி கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் தீர்ப்பு. அந்த தீர்ப்பும் எப்படிப்பட்ட தீர்ப்புனா வந்து சத்தியமான தீர்ப்பு, அணுவளவும் அநீதி இழைக்கப்படாத தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நியாயமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட தீர்ப்பு வழங்கப்படும். அந்த தீர்ப்பு எல்லாமே வந்து அல்லாஹ் கூறியதா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது அதே சூரா 82 அல்லாஹ் சொல்லும் போது எந்த ஒரு ஆன்மாவும் மற்ற ஒரு ஆன்மாவுக்கு உதவ இயலாத நாளாகும். ஏன்னா வந்து இப்ப நம்ம உடம்புல சொல்ல போனா ஒருத்தவங்களுக்கு நம்ம உறவு முறை சொல்லலாம், இவங்க பெற்றோர்கள், இவங்க கூட பிறந்தவங்க, இவங்க வந்து மனைவி, கணவர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இந்த ஆன்மான்னு உள்ளது வந்து அது தனிப்பட்டது. இப்ப என் ஆன்மானா அது வந்து நான் செய்யற நல்லது மட்டும்தான் என் ஆன்மாவோட செய்யறோம், என் ஆன்மால செய்யறோம். அதே மாதிரி நான் ஒரு தீங்கு பண்ணேன்னா அது என் ஆன்மாக்கே நான் வந்து கெடுதி இழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபரும் அவங்களோட ஆன்மாவுக்கு தான் ரெஸ்பான்சிபிள், மற்றவங்களோட ஆன்மாவுக்கு ரெஸ்பான்சிபிள் இல்லை. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆன்மாவும் மற்ற ஒரு ஆன்மாவுக்கு உதவி செய்யப்பட முடியாது. நம்ம இங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தனித்தனியா இருந்தோமோ, அது உறவு முறையே இல்லாம நம்மளுக்கு அத்தா, அம்மா, பெற்றோர்கள் யாருன்னே தெரியாது, நம்ம வந்து ஒரு ஆன்மாவா இருந்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகுதான் இந்த உறவு முறை, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது. அதே மாதிரி நம்ம ஆன்மாவா திரும்பி போறோம், நம்ம செஞ்ச செயலு தான் நம்ம ஆன்மாக்கு நம்ம கொண்டு போறோம், மற்றவங்களோட நன்மை தீமை நம்மளுக்கு இதாகாது அப்படின்னு உள்ளது பார்க்கிறோம். எந்தவித உறவு முறையும் இல்லாத நாள் ஆகும் அப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்றோம். அதுக்கப்புறம் வந்து பரிந்துரை
எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பரிந்துரைன்னு உள்ள சப்ஜெக்ட்ல நம்ம டீப்பா பல ஸ்பீச்ல நம்ம கேட்டிருக்கோம். பரிந்துரை முற்றிலும் அல்லாஹ்க்குரியது. அல்லாஹ் ஆழ் மனதுல இருக்கிறத அறியக்கூடிய அல்லாஹ்க்கு நம்ம நல்லவங்க கெட்டவங்கன்னு மத்தவங்க சொல்லித்தான் தெரியணும்னு இல்ல. அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவங்களா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளை பத்தி நம்மளுக்கே தெரியாது. நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஒரு சுச்சுவேஷன்ல போடும்போது ஒரு தப்பு செய்யற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போடும்போது நம்ம அந்த சூழ்நிலை காரணமா நம்ம தப்பு பண்ணிடுவோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. ஆனா அல்லாஹ் அவ்வளவு அறிஞ்சவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்க்கு நம்மளை பற்றி முற்றிலும் தெரிஞ்ச அல்லாஹ்க்கு நம்மளை பத்தி மற்றவங்க சிபாரிசு பண்ண தேவையில்ல. நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களா இல்ல நரகத்துக்கு தகுதியானவர்களான்னு அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்வோட தீர்ப்பு சத்தியமானது, நீதமானது. அல்லாஹ் கருணையாளருக்கெல்லாம் மிக்க கருணையாளரா இருக்கிறதுனால நேர்மையான தீர்ப்பு, சரியான தீர்ப்பு வழங்குவாங்க. அப்படிப்பட்ட தீர்ப்புல எந்தவித பரிந்துரையும் இல்லை அப்படின்னு. ஆனா இதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம பாக்குறோம்னா, இந்த மாதிரி நம்ம பரிந்துரை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தப்பான நம்பிக்கையில இதுக்கு முன்னாடி இருந்தோம். அது மறுமை நாள் மீது உள்ள தப்பான நம்பிக்கையா போயிடுது. அது இப்போ இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மறுமை நாள்ல நம்பிக்கை கொள்ளாதவங்களுக்கு உள்ள பின் விளைவுகள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. அதனால கரெக்டான நம்பிக்கை இந்த குரான்ல இருக்கிற மாதிரி கரெக்டான மறுமை நாள நம்ம நம்பி இருக்குமா அப்படின்னு நம்ம சரி செஞ்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஈட்டு தொகை எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஃபைனே கிடையாது. இப்ப இங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணா ஏதோ அபராதம் ஃபைன்ல போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தப்புக்கு பரிகாரமா ஒரு அமௌண்ட்டோ அல்லது பொருளோ மற்ற எந்தவித நஷ்டம் ஈட்டு தொகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். முன்னாடி பார்த்தாமது ஒரு அணு அளவு நன்மை செஞ்சானோ தீமை செஞ்சானோ அதுல நம்ம தீர்ப்பு நாள்ல அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட சொந்த நாவுகளும் கரங்களும் பாதங்களும் நம்மளுக்கு சாட்சி சொல்லும். அதுக்கிட்டேருந்து நம்ம ஒரு மறைக்க முடியாது. நம்ம கை பாதம் இதெல்லாம் நம்மளுக்கு சாட்சி சொல்லணும்னு சூரா 24 வசனம் 24ல அல்லாஹ் சொல்றாங்க. அதனால இப்படிப்பட்ட தீர்ப்பு நாள் உண்மையானது, கண்டிப்பா வரும். அது அனைவரும் உயிர் திருப்பப்படுவோம். பரிந்துரை இல்லை, கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா தீர்ப்பும் இருக்கு. வர்த்தகமோ உறவுமுறை சலுகையோ இல்லாதது. அனைத்து செயல்களும் வெளிக்கொண்டு வரப்படும். நம்மளோட செயலுக்கு தகுந்த மாதிரி சொர்க்கம் நரகம் தரப்படும், தீர்ப்பளிக்கப்படும். வாய்களை முத்திரையிட்டு விட்டு நம்மளோட கரங்களும் பாதங்களும் செஞ்சதுக்கு சாட்சி பகரும். கடவுளின் கருணை தான் அங்கே மிகவும் அவசியமானதா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நம்ம செஞ்ச ரெக்கார்டு நம்மளுக்கு காட்டப்படும். நம்ம செயலை எல்லாத்தையும் நம்மளே அதை நம்ம செஞ்சதுக்கு ரிப்போர்ட்டுக்கு தரப்படும் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அதுக்கப்புறம் மரணிச்ச பிறகு இந்த வாழ்க்கைக்கு யாரும் திரும்பி வர முடியாது. ஒண்ணு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த கால அளவு முடிஞ்சிருச்சுன்னா அது நம்ம திரும்பி இந்த பூமிக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டாது. அவகாசம் திருப்பி கிடைக்காது. இதுதான் ஃபைனல் சான்ஸ். இன்றைக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை தவணைக்கு அப்புறம் வேற தவணையோ வேற சான்ஸோ இல்லை. இதுதான் நம்ம ஃபைனல் சான்ஸா இருக்கு. இதை நம்ம தவற விட்டுறக்கூடாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி சரியான நம்பிக்கையை வைக்கணும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சொர்க்க நரகம் நிரந்தரமானது, ஆலிதீன அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நிரந்தரமானது. ஏன்னா குரான்லயே அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க சொர்க்கம் அதாவது நரகம் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் எங்களுக்கு நரகம், நாட்கள் மட்டும்தான் நரகம், அதுக்கப்புறம் நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு தப்பான நம்பிக்கை கொள்ளக்கூடாது. சொர்க்கமும் நரகமும் அல்லாஹ் சொல்லியிருக்கிற மாதிரி நிரந்தரமானது அப்படின்னு உள்ள இதுல நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வசனம் இருக்கு. இன்ஷல்லா நம்ம குரான்ல மறுமை நாள், தீர்ப்பு நாள் அப்படின்னு சர்ச் பண்ணி அதுல ஒன்னொன்னுத்தையும் நல்லா சொல்லியிருக்காங்க. அதன்படி நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம பரிசீலிச்சு கொள்ளணும் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு தப்பான நம்பிக்கை, இந்த மாதிரி நம்பிக்கையிலே தான் நம்ம இருந்து அல்லாவோட கருணையால கரெக்டான பாதைக்கு வந்திருக்கோம். மறுபடியும் அந்த மாதிரி தப்பான நம்பிக்கை மேல
அதாவது அந்த நம்பிக்கையில நம்ம வந்து எக்காலத்திலயும் நம்பிக்கை கொள்ளக்கூடாது அப்படின்னு உள்ளதை பார்க்கிறோம். அதாவது ஷஃபாத் பரிந்துரை, நபி முகமது நபி, ஜீசஸ், மற்றவங்க மார்க்க அறிஞர்கள்லாம் நம்ம சார்பா சிபாரிசு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு தப்பான நம்பிக்கை கொள்ளக்கூடாது. தீர்ப்பு வந்து முற்றிலும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் உரியது. மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் மட்டும்தான் தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு நம்ம கரெக்டான நம்பிக்கை கொள்றது. அதுக்கப்புறம் வந்து ஒரு போலியான மறுமை நாளோட ஒரு 90 இது நம்ம முன்னாடிலாம் மாட்டிக்கிட்டு இருந்தது சிராத்துல் முஸ்தகிம் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நிறைய கற்பனையில சொல்லுவாங்க. அது வந்து கத்தியோட ரொம்ப கூர்மையானது, முடியோட ரொம்ப மெலிசானது, அப்படி இப்படின்னு நிறைய அந்த சிராத்துல் முஸ்தகிம்னு சொல்லிட்டு நம்ம ஹதீஸ்ல எடுத்து பார்த்தா நிறைய கட்டுக்கதைகள் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சிராத்துல் முஸ்தகிம்னா நன்னெறியாளர்களோட வழி. நம்ம சூரா ஃபாத்திஹால ஓதுறா மாரி எஹ்தின சிராத்துல் முஸ்தகிம் சொல்லும் போது நன்னெறியாளர்கள் வழியிலே எங்களை செலுத்துங்க. அந்த அப்படிப்பட்ட வழிதான் சொர்க்கத்தை அடையக்கூடிய வழியா இருக்கு. அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு சைத்தான் வந்து அதுல சில இதை ஆட் பண்ணி அதை வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில ஒரு நிறைய இட்டுக்கட்டலை கொண்டு வந்துட்டான். அந்த மாதிரி சிராத்துல் முஸ்தகிம் பாலம், அதாவது பிரிட்ஜி அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்ளாம அது வந்து நன்னெறியாளர்களோட வழி நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் மூணாவது ரொம்ப முக்கியமானது வந்து கபூரோட வேதனை. கபூரோட வேதனைன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல நம்ம பல டைப்பு பார்த்துருக்கோம். பாம்பு வரும், தேள் வரும், சங்கிலி வச்சு கட்டுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஒரு கபூரோட வேதனையை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி எந்த இதையும் வந்து குரான்ல வந்து கபூரோட வேதனையை பத்தி எந்த வசனமும் சொல்லல. அது வந்து ஒரு போலியான நம்பிக்கை. ஒரு ஆளு வந்து ஒரு கபூரோட வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொண்டுட்டாங்கன்னா அது ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுது. மறுமை நாள் மீது ஒரு தப்பான நம்பிக்கையா போயிடுது. அல்லாஹ் சொன்ன மறுமை நாள் இல்லாம அவங்களா ஒரு கற்பனையில உள்ள நம்பிக்கைய மறுமை நாள் மீது நம்பிக்கை கொண்டிருக்காங்க. அது வந்து அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு பாக்குறோம். அதனால இந்த மாதிரி நம்ம கரெக்டான நம்பிக்கை கொண்டிருக்கோமா, குரான்ல இருக்கிற மாதிரி கரெக்டான நம்பிக்கை கொண்டிருக்கோமா, இந்த மாதிரி ஒரு ஹதீஸ்லயோ இல்ல மற்ற புத்தகத்திலேயோ இருக்கிற மாதிரி நம்ம தவறான நம்பிக்கையில இருந்து விலகி இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிசீலிச்சு கொள்ளணும். அதுக்கப்புறம் நரகம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் இருக்குன்னு ஒரு தப்பான நம்பிக்கையை கொள்றது. அதுக்கப்புறம் இயேசு திரும்பி வருவாங்க, முன்கர் நக்கீர் வந்து கபூர்ல வந்து கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதை சைத்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த மாதிரி எந்தவித கட்டுக்கதை மீதையும் நம்ம நம்பிக்கை கொள்ளாம புராண அடிப்படையில நம்ம மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மறுமை நாள் மீது நம்ப மறுத்தனா வந்து அதோட பின்விளைவுகள் எப்படிப்பட்டதுன்னா 17வது சூறால எல்லாம் சொல்லிருக்காங்க, மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கிறவங்க வந்து வலி மிகுந்தது ஒரு தண்டனை உள்ளாவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 90 இடத்துல சொல்லும் போது சூரா 17லயே 45வது வசனம், 46வது வசனம், இது நம்மளுக்கு நிறைய வாட்டி பார்த்ததுதான். நீங்கள் குரானை படிக்கும்போது உமக்கும் மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவருக்கும் இடையில் காண முடியாத ஒரு தடுப்பை அமைத்து விடுகின்றோம். நீ குரானை மட்டும் பயன்படுத்தி அவர்களிடம் கூறும்போது அவங்க நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க, அவங்க இதயங்கள் சுருங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதாவது தப்பான நம்பிக்கையை நம்ம மறுமை நாள் மீது ஒரு தப்பான நம்பிக்கை கொள்றது அல்லது இந்த மறுமை நாளை வந்து நம்ப மறுக்கிறவங்களுக்கு உள்ள பின்விளைவு எப்படிப்பட்டதுன்னா ஒரு குரானை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு தடுப்பு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஃபுல் வழிகேட்டுக்கு உள்ள இதாகும். குரானை படிச்சாதான் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட குரானை வந்து அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கணும். நம்ம போன வாரம் ஜும்மால கூட நம்ம பார்த்தோம், இந்த குரான் வந்து ஞானம் நிறைந்த குரான்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹ். ஞானம்னு உள்ளது வந்து நம்ம அல்லாஹ் கிட்டேன்னு நம்ம தக்குவா மூலியமா அடையக்கூடியதா இருக்கு. ஆனா அது வந்து குரான் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிடாது, எல்லாருக்கும் வழிகாட்டிடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மற்ற புக்கு சமையல் புக்கை நம்ம படிச்சுட்டு நம்ம வந்து சமையல் அதை மாதிரி சமையல் செஞ்சிடலாம். ஆனா குரானை நம்ம படிச்சுட்டு அந்த மாதிரி நம்ம வந்து செயல்படுத்த முடியாது. அது தெய்வீக முறையில வந்து ஒரு தடுப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுல நம்ம நிறைய நம்ம அளவுக்குள்ள நம்ம பார்த்துக்கிறோம்.
ஒரு ஷஹாதத்து குரான்ல 3வது சூறால 18வது வசனத்துல அல்லாஹ் கரெக்டான ஷஹாதத்தா லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி குரானை பின்பற்றாதவங்களால சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தொழுகையில இப்படிதான் அல்லாஹ்வை மட்டும் நினைவு கூர்ந்துதான் நீங்க தொழுகணும், தொழுகையில இந்த மாதிரி தோனி சவுண்டு நீங்க யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் உதவு செய்யணும், இந்த மாதிரி தான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நிறைய கட்டளை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஜக்காத்து கொடுக்கணும், அதெல்லாம் படிப்பாங்க, மனனம் செஞ்சுப்பாங்க, ஆனா அவங்களால பின்பற்ற முடியாது. இதுதான் அல்லாஹ் அமைச்சிருக்கிற ஒரு தடுப்பு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால மன உள்ளட்சம் உடையவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல தடுப்பு யாருக்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னா, மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவங்க குரானை புரிஞ்சு கொள்றதுல இருந்து நான் தடுப்பு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம மறுமை நாள் மீது கரெக்டான நம்பிக்கை கொள்றோமா, கொண்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிசீலிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்புறம் அவங்களுக்கு அவங்களோட செயலை அவங்க கண்களுக்கு அழகாக்கி பெருந்தவர்ல தொடர்ந்து செய்ய அவங்கள விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு நெடிய வழிகேட்டில் அவர்கள் சென்று விடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா குரானை அவங்கள படிச்சு அவங்க புரிஞ்சிக்க முடியலனாலே அவங்க வழிகேட்டுக்கிட்டு தான் போயிடுவாங்க. பெருந்தவர்கள்லாம் அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் கடவுள் மட்டும் ஒழியப்பட்டா மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இதயங்கள் வெறுப்பினால் சுருங்கிடுது. அவருடன் மற்ற பெயரை சேர்த்து அழைச்சா, நபி பெயரையோ தூதர் பெயரையோ இல்ல மார்க்கல் அறிஞர்கள் பெயரையோ சேர்த்து அழைக்கும் போது அவங்க திருப்தி அடைகிறாங்க அப்படின்னு சூரா 39 வசனம் 45 அல்லாஹ் சொல்றாங்க. அதனால இது ஒரு வைரஸ் மாதிரி. அது அந்த மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவங்க, தப்பா நம்பிக்கை கொண்டவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு திரையிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால குரான் மட்டும்னு உள்ளதை ஏத்துக்க முடியாது, அல்லாஹ் மட்டும்னு உள்ளதை ஏத்துக்க முடியாது. அல்லாஹ்வுடன் சேர்த்து வேற யாரையாவது சேர்த்து அழைச்சாதான் அவங்க திருப்தி அடைகிறாங்க அப்படின்னு உள்ளதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவங்களுக்கு இப்படிப்பட்ட பின்விளைவு இருக்கு அப்படின்னு. அது ரொம்ப ஒரு ஷாக்கியான. குரானை அடைய முடியலனாலே குரானை அவங்களுக்கு அடைய முடியாத அளவுக்கு திரையிட்டுருவோன்னு சொல்றது ஒரு பெரிய நெகட்டிவான பின்விளைவா இருக்கு. அதனால அந்த பின்விளைவுல இருந்து நம்ம தப்பிக்கிற மாதிரி கரெக்டான மறுமை நாள் மீது நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரானை படிச்சு ஒப்பிட்டு அதை நம்ம சரி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மறுமை நாள் நம்பிக்கை கொள்ளாதது ஒரு அளவுக்குள்ளா இருக்கு. அந்த அளவுக்குள்ள எப்படின்னா ஒரு 6 வசனத்துல எல்லாம் சொல்றாங்க, ஒவ்வொரு நபியோட விரோதிகளும் மாநிலர்கள் உள்ள ஜின்களில் உள்ள சாத்தான்கள் ஏமாற்றி கொள்ளும் பொருட்டு ஒருவர் மற்றவர்கள் அலங்காரமான வார்த்தையை உருவாக்கி கொள்ள நாம் அனுமதித்துள்ளோம். நம்ம இரட்சகர் நாடு இருந்தால் அவர்கள் இதனை செய்திருக்க மாட்டார்கள். நீர் அவர்களையும் அவர்களுடைய புனிந்தோர்களையும் அலட்சியம் செய்துவிட வேண்டும். நபி மேல புனிந்துரைக்கப்பட்டது ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா, குரான்ல இல்லாதத நபி இப்படித்தான் சொன்னாங்க, அதே மாதிரி குரான்ல இல்லாதத தூதர் இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதை அலட்சியப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் நான் அலங்காரமா சொல்றதுக்கு நான் உருவாக்கி கொள்ள அனுமதி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் வரும். தூதர் சொல்லாதத தூதர் சொன்னாங்கன்னு வரும், நபி சொல்லாதத நபி சொன்னாங்க, இதெல்லாம் நபி செஞ்சாங்கன்னு நபி செய்யாததை இட்டுக்கட்டி சொல்லுவாங்க. இப்படிப்பட்டதை நீங்க அலட்சியம் செய்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல, அதாவது 6:113 நல்லா சொல்றாங்க, இது மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவங்க மனம்தான் இப்படிப்பட்ட புனிந்தவர்களை ஏற்றுக்கொள்ளும். அவர்களுடைய அவர்களை உண்மையான திட நம்பிக்கையை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி என்ன பார்த்தோம்னா, மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவங்களுக்கு இதயங்கள்ல பூட்டு போட்டுடுவேன், அவங்க குரானை புரிஞ்சிக்க முடியாது, குரானை கிரகிக்க இயலாதுன்னு எல்லாம் சொல்றாங்களே, உண்மையாளர்களை தவிர வேற யாரும் கிரகிக்க இயலாதுன்னு. அந்த மாதிரி மறுகளின் மீது
ஒரு நம்ப மறுக்கிறவங்க, தப்பான நம்பிக்கை கொள்றவங்களுக்கு வந்து குரானை புரிஞ்சிக்கிறது வந்து நான் திரையிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரானை ஸ்டாப் பண்ணிட்டு இதை ஓபன் பண்ணிடுறான். இதுதான் நபி மேல புனிந்தரிக்கப்பட்டு இட்டுக்கட்டப்பட்டது, நபி சொல்லாதது, நபி செய்யாததெல்லாம் வேற யாரோ ஒரு சொல்றதெல்லாம் வந்து அப்படிப்பட்டதுல வந்து நம்பிக்கை கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சரான இதை வந்து மறுவுலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவங்களோட அல்லாஹ் வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா குரான்ல இருந்து திரையிட்டுட்டு குரான் அல்லாத வேற மார்க்க புத்தகம்னு எழுதி வச்சிருக்கிற இட்டுக்கட்டையில மீது அவங்க நம்பிக்கை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரொம்ப பெரிய டேஞ்சரா உள்ளதை சொல்லியிருக்காங்க. ஒரு 150 சொல்லும் போது இப்படிப்பட்ட மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாரோட அபிப்பிராயங்களை நீங்க பின்பற்றாதங்க. அவங்க கிட்ட வந்து மார்க்க ரீதியில வந்து ஒரு டிஸ்கஷனோ மற்ற இதோ எந்த இதோ அதாவது அபிப்பிராயங்களை அவங்களோட அபிப்பிராயங்களை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு கட்டளை இருக்காங்க. அதனால நம்ம கரெக்டான நம்பிக்கை கொண்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை சரி செஞ்சு கொள்ளுங்க, பரிசீலிச்சு கொள்ளுங்க. இன்ஷால்லா அந்த வசனத்தை பார்க்க போறோம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 59 வசனம் 18 அந்த வசனத்தை பத்தி தான் நம்ம இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு ஒரு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை 100 வாட்டி படிக்கிறேன். நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான். இந்த வசனத்துல ஒரு பார்ட்டா பார்க்கும்போது அல்லாஹ் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் கூப்பிட்டு இங்க சொல்றாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை கொண்டோரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கொண்டவர்களை நம்மளை பார்த்து அல்லாஹ் வந்து கூப்பிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்கவும், இத்தக்குள்ளாக நீங்கள் அல்லாஹ் மீது நீங்க பக்தியோடு இருக்கணும், அதாவது தக்வாவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆன்மா நாளைக்கு என்ன முற்படுத்தி அது அனுப்பி இருக்கிறது என்பதை பரிசீலிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மாக்கு தான் அல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம போகும்போது நம்ம உடம்பு நம்மளோட வந்து நம்ம சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாமும் இங்க மண்ணோட மண்ணா போயிடும். நம்ம ஆன்மா மட்டும்தான் நம்ம இங்க எடுத்து கொண்டு போவோம். அதனால அல்லாஹ் வந்து நம்ம என்னத்தை எடுத்து போவோமோ அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. உங்க ஆன்மா நாளைக்கு என்ன அனுப்பிக்கிறது என்கிறத பரிசீலிச்சுட்டு கொள்ளட்டும் அப்படின்னு. இல்ல உள்ள பேங்க் பேலன்ஸோ இல்ல நம்ம எவ்வளவு ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சிருக்கோமோ, எவ்வளோ பிஸ்னஸ்ல எவ்வளோ டேர்ன் ஓவர் வச்சிருக்கோமோ அந்த இதெல்லாம் எதுவும் சொல்லாம அல்லாஹ் வந்து இங்க ஆன்மாவை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அதுவும் யாரோட ஆன்மாவை குறிப்பிட்டு கேட்கிறாங்கன்னா, நம்பிக்கை கொண்டவரோட ஆன்மாவை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆனா நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வந்து இது எதுவுமே பொருந்தாது. இவங்க இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அவுட் ஆகி போயிடுறாங்க, வழிகேட்டுக்கு போயிடுறாங்க. நம்பிக்கை கொண்டவர்கள் வந்து உங்க ஆன்மாவை நீங்க பரிசீலிச்சு கொள்ளுங்க அப்படின்னு. பரிசீலிச்சு கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா அதுல ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா சரி செஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு உள்ளதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த வசனத்துல நீங்க அல்லாஹ்வின் மீது பக்தி கொள்ள வேண்டும், தக்வா கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நீங்க என்ன நாளைக்கு உங்க ஆன்மா வந்து நாளைக்கு நீங்க என்ன ஆன்மாக்காக சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு பரிசீலிச்சு கொள்ளட்டும்னு உள்ள வார்த்தைக்கு முன்னாடி நீங்கள் அல்லாஹ் மீது பக்தி கொள்ளுவோம்னு முன்னாடியே இருக்கு. கரெக்டா அதுக்கு பின்னாடியும் அல்லாஹ் மீது பக்தி கொள்ளுவோம் அப்படின்னு இருக்கு. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தகுல்லாஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஓ நம்பிக்கை கொண்டு வர அல்லாஹ் மீது தக்வா கொள்ளுங்க, கருத்தில் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வல் ததூரு நஃப்சுன் மா கத்தமத் லிஆதின் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வல் தது அப்படின்னா வந்து நீங்க வந்து பரிசீலிச்சு கொள்ளுங்க, நஃப்சுன் உங்க ஆன்மாவுக்கு நாளைக்கு என்ன முற்படுத்தி அனுப்புறதுன்னு பரிசீலிச்சு கொள்ளுங்கன்னு அந்த வார்த்தையும் சொல்லிட்டு பத்தக்குல்லாஹு நீங்க அல்லாஹ் மீது தக்வா கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைக்கு முன்னாடியும் பத்தக்குல்லாஹு அல்லாஹ் மீது தக்வா கொள்ளுங்க, பின்னாடியும் அல்லாஹ் மீது தக்வா கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு
இதுல ஒரு வெற்றி வந்து அல்லாஹ் மீது தக்வா கொள்றது அப்படின்னு அல்லாஹ் வந்து தக்குவாவை சொல்லியிருக்காங்க. தக்குவான்னு எப்படின்னு பார்க்க போனா, தக்குவா தான் நம்மளுக்கு வந்து சிறந்த ஆடையா இருக்கு அப்படின்னு சூரா 7ல சொல்லியிருக்காங்க. அது வந்து தக்குவா கொண்டவங்களுக்கு இது கலங்கர விளக்கா இருக்கு அப்படின்னு சூரா 2ல சொல்றாங்க. தாலிக்கல் கிதாபு லாரைபே ஃபீஹி ஹுதன்லில் முத்தகீன். முத்தகீம் தக்குவா கொண்டவங்களுக்கு இது வந்து கலங்கர விளக்கு. குரான் வந்து கலங்கர விளக்கா இருக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு தான் வந்து நம்ம பார்க்கிறோம் திரையிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அத மாதிரி நம்ம கரெக்டான தக்குவா கொண்டு இருந்தா அல்லாஹ் நம்மளுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அல்லாஹ்வுடன் பாதையில் மிகவும் சிறந்தவர்கள் வந்து தக்குவா கொண்டவங்க தான் அப்படின்னு உள்ளது நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து நம்ம வந்து தக்குவா அல்லாஹ் மீது கரெக்டான நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க அப்படின்னு உள்ள நம்பிக்கை கொள்றது. அதனால நம்ம வந்து நாளைக்கு நம்ம அல்லாஹ்க்கு நம்ம ஆன்மாக்கு நம்ம என்ன எடுத்து போறோம் அப்படின்னு உள்ளத நம்ம வந்து பரிசீலிச்சு கொள்ளணும். ஏன்னா ஒரு நூல் அளவிலையும் வந்து நரகத்தை விட்டு தப்பிச்சு சொர்க்கத்தை அடையிறவங்க வந்து ஒரு மாபெரும் வெற்றியை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. அதனால நம்ம சொர்க்கத்தை அடையிறது தான் நம்மளோட ஒரே டார்கெட்டு. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடையிறதுக்கு தக்குவா ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த தக்குவா யாரு அடைய முடியும்னா, கரெக்டான மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்றவங்க தான் அந்த தக்குவா அடைய முடியும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அல்லாஹ் வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு துவா கேட்டு முடிச்சுக்கிறேன். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் இரட்சகரே, பாவங்களுக்காக வருந்துவதற்கு எங்களுக்கு மிகவும் தாமதமாகும் வரை பாவங்கள் செய்து கொண்டிருப்பிருந்து எங்களை பாதுகாப்பீராக, எங்களை பிழை பொறுப்பீராக, எங்களை மன்னிப்பீராக, மேலும் எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்கள் இரட்சகரும் அதிபதியுமாக இருக்கின்றீர். நம்ப மறுக்கின்ற மக்கள் மீது எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வீராக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.